அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 13ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 13ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாறு எனும் தலைப்பில் முதல் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்படாததற்கான காரணங்களை நாம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து ஹதீஸ் கிதாபுகள் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது என்பது தொடர்பான செய்திகளை நாம இனி வரும் பாடங்கள்ல பார்ப்போம். இன்றைக்கு நாம ஹதீஸ் கிதாப் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவிற்கு வருவது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய ஸஹீஹுல் புகாரி கிதாப். ஆனால் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய துவக்கம் இது போன்ற கிதாபுகளால் அல்ல. ஹதீஸ் கிதாபுகள் 3 நிலைகளாக தான் தொகுக்கப்பட்டுச்சு என்பதாக நம்முடைய இந்த கிதாபில் முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபிலே ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த முதல் நிலை என்ன அப்படின்னா, ஹதீஸ் கிதாபுகள் ஆரம்பத்தில் ஒன்று சேர்க்கப்படும் போது ஹதீஸுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸுகளும் அதே போன்று சஹாபாக்களுடைய சொற்களும் அதே போன்று தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகள் இப்படி எல்லாம் கலந்த வண்ணம் ஒரு ஹதீஸ் கிதாப் ஒன்று சேர்க்கப்பட்டது. இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. அதுதான் முதல் நிலை. அது எதுவரை தொடர்ந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வரை அப்படித்தான் இருந்தது. 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துலதான் அடுத்த நிலைக்கு ஹதீஸ் கிதாபுகள் நகருது. அந்த 2ஆம் நிலை எப்படி இருந்ததுன்னா, ஹதீஸுகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அங்க சஹாபாக்களுடைய சொற்களோ தாபிகளினுடைய அந்த மார்க்க தீர்ப்புகளோ இடம்பெறாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகள் மட்டும் ஒன்று சேர்க்கப்பட்டது 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில். அதுதான் 2ஆம் நிலை. ஆனால் அதில் சஹீஹான ஹதீஸுகளும் அதே போன்று லஈஃபான ஹதீஸுகள் எல்லாம் கலந்த வண்ணம் இருந்தது. அதுதான் 2ஆம் நிலை. அதாவது சஹீஹ்னா என்ன, லஈஃப்னா என்ன என்பதையெல்லாம் நாம இந்த கிதாபினுடைய இனி வரும் பாடங்கள்ல தெளிவா பார்ப்போம். அதாவது மிகச் சரியான ஹதீஸ் எது, பலவீனமான ஹதீஸ் எது என்பது குறித்ததான செய்திகள் நாம பிறகு பார்ப்போம். அப்ப அந்த 2ஆம் நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, ஹதீஸுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது, ஹதீஸுகள் மட்டும்தான் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா சஹீஹான ஹதீஸுகளும் லஈஃபான ஹதீஸுகளும் கலந்து ஒன்று சேர்க்கப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளாக இருந்தது எங்க 3ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில். அதுதான் 2ஆம் நிலை. 3வது நிலை எப்படி ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்படுதுன்னா, அதுதான் சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் ஒன்று சேர்க்கப்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட ஸஹீஹுல் புகாரி போன்று சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் நிரம்பிய ஹதீஸுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கிதாபுகள் அப்படித்தான் இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய ஹதீஸ் கிதாபை போன்று இப்படி 3 நிலைகளாக தான் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதுன்னு நம்முடைய இந்த கிதாபிலே நமக்கு சொல்லி தராங்க. இன்றைய இந்த 13ஆம் பாடத்திலே நாம் பார்க்க இருப்பது, இந்த முதல் பாகத்திலே பார்க்க இருப்பது அந்த முதல் நிலை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸும் சஹாபாக்களுடைய சொற்களும் தாபிகளுடைய மார்க்க தீர்ப்பும் கலந்த வண்ணம் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த ஹதீஸ் கிதாபுகள், அதனுடைய அந்த முதல் நிலையுடைய வரலாற்றை தான் நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, எப்படி ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட துவங்குது அப்படின்னா, முதல் நூற்றாண்டினுடைய கடைசி தருவாய். அப்பொழுது இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தவர்கள் யாருன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் நமக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தோம், உமையாக்களுடைய ஹிலாஃபத்,
அதில் 8வது ஹலீஃபாவாக இருந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி. வரலாற்றிலே பல்வேறு சிறப்புகளுக்கும் பண்புகளுக்கும் சொந்தக்காரர் தான் இவங்க. இவர்களை குறித்து உமர் சானி, 2ஆம் உமர் ரதியுல்லான் என்று கூட போற்றப்படுகிற அளவிற்கு அற்புதமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி. ஹிஜ்ரி 101 வஃபாத்தாகுகிறார்கள். அப்ப இவங்களுடைய கடைசி தருவாயில ஹதீஸை ஒன்று சேர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இஸ்லாமிய நகரங்களில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுக்கும் அந்த நகரங்களில் உள்ள பெரும் உலமாக்கள் அறிஞர் பெருமக்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஹதீஸை ஒன்று சேர்க்கணும், எனக்கு எழுதி கொடுங்க. ஹதீஸ் என்பது அழிந்து விடும், ஹதீஸை படித்த உலமாக்கள் அறிஞர்கள் மரணித்து விடுவார்கள்னு நான் அஞ்சுறேன், அதனால ஹதீஸை எழுதி எனக்கு அனுப்புங்க, ஒன்று சேர்த்து கொடுங்கள் அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா இஸ்லாமிய பெருநகரங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. இதை எழுதக்கூடிய ஹிஜ்ரியை குறிப்பிடுறாங்க வரலாற்று கிதாபுகளிலே. ஹிஜ்ரி 99 தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா. அப்படி அவங்க எழுதி அனுப்புனதுல மிகப்பெரிய ஒரு இமாம் தான் அபூபக்கர் இப்னு அம்ர் ரஹ்மஹுல்லா. இவர்கள் போன்ற பெரும் உலமாக்களுக்கு அறிஞர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாங்க இமாம் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா. அப்படி அவங்க எழுதி அனுப்பின கடிதங்களிலேயே அவங்களுக்கு முதலாவதாக பதில் கொடுத்து ஹதீஸ் கிதாபை தொகுத்து வழங்கியதுல முதலாம் அவர் யாருன்னா முஹம்மது இப்னு முஸ்லிம் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லா என்கிற மிகப்பெரிய ஒரு இமாம். இவங்க தான் முதலாவதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாவுடைய வாழ்க்கை ஜீவித காலத்திலேயே ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுத்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? முஹம்மது இப்னு முஸ்லிம் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லா. அதை பெற்றுக்கொண்டு அதை வரவேற்று ஆதரித்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா எல்லா திசைகளுக்கும் அந்த கிதாபை பரப்புறாங்க. இஸ்லாத்தினுடைய பெரும் நகரங்களுக்கு அந்த கிதாபு பரவுகிறது. பரவியதன் வெளிப்பாடு ஆங்காங்க இருக்கக்கூடிய பெரும் உலமாக்களும் ஹதீஸ் கிதாபை இது போன்று எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இஸ்லாத்தினுடைய நகரங்களில் இருக்கக்கூடிய பெரும் அறிஞர் பெருமக்கள் ஹதீஸ் கிதாபை எழுதுறாங்க. அதிலே ஒரு செய்தியும் குறிப்பிடுறாங்க. மக்காவிலே முதலாவதாக இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர் யாருன்னா இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லா என்பவர். மதீனாவிலே இது போன்ற ஒரு ஹதீஸ் கிதாபை முதலாவதாக தொகுத்தவர் யாருன்னா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. முவத்தா என்ற கிதாப், பிரபலமான கிதாப், நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இப்படி பெருநகரங்களிலே இருக்கக்கூடிய பெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஹதீஸ் கிதாபை ஒன்று சேர்க்க துவங்கி எல்லோரும் எழுதுறாங்க. இப்படியே நிறைய கிதாபுகள் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்படுது. ஆனால் அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட கிதாபுகள் எப்படி இருந்தது அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகள் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டிருந்ததோ அதனோடு சேர்த்து சஹாபாக்கள் சொற்களும் தாபிகளினுடைய அந்த மார்க்க தீர்ப்புகளும் கலந்த வண்ணமாக தான் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது. இது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி வரை இப்படித்தான் நடைபெற்றது. இப்படித்தான் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய முதல் நிலை, ஆரம்ப நிலை இப்படித்தான் இருந்தது. 2ஆம் நிலை என்ன, 3ஆம் நிலை என்ன என்பதை எல்லாம் நாம அடுத்தடுத்த பாடங்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இந்த முதல் நிலையை குறித்த செய்தியை நாம பார்த்தோம். அதை குறித்த வாசகங்களை கிதாபின் வழியிலே பார்ப்போம், பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வலு தத்வீனின் ரஸ்மியின் லில் ஹதீஸி என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அப்ப நம்ம அர்த்தம் பாருங்க. ததுவீன் அப்படின்னா ஒன்று சேர்க்குதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்பே குறிப்பிட்டது போல இந்த மஸ்தருக்கு நாம இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் வைக்கணும். அதாவது இந்த ததுவீன் என்பதற்கு முதவ்வன் என்று அர்த்தம் வைக்கணும். அப்ப முதவ்வன் என்ன வரும்? ஒன்று சேர்க்கப்பட்டது என்ற அர்த்தம் வரும். அதாவது நாம இங்க தொகுப்புன்னு வைத்தால் அந்த வார்த்தைக்கு இங்க பொருத்தமான பொருளாக இருக்கும். பாருங்க, அப்போ ஹதீஸிற்கு உரிய எழுத்தை சார்ந்த முதல் தொகுப்பு. அப்ப ஹதீஸ், இல்முல் ஹதீஸ், ஹதீஸ் சார்ந்த விஷயங்களில் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்ட முதல் தொகுப்பு எது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. பாருங்க, அதை குறித்த ஒரு வரலாற்று செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, அல் மஷ்ஹூரு அன்ன அவ்வல தத்வீனின் ரஸ்மியின் லில் ஹதீஸ் என்பதுதான் இங்க சரி. என்ன தலைப்பும் அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அல் ஹதீஸ் என்பது நுசுஹா, அதாவது அச்சுப்பிழையாக நாம பார்க்கணும். அப்போ தத்வீனின் ரஸ்மியின் லில் ஹதீஸின் நபவியி ஷரீஃபி கானஃபி அஹ்தி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல் மஷ்ஹூரு பிரபலமான விஷயமாகிறது. அன்ன அவ்வல தத்வீனின் ரஸ்மியின் லில் ஹதீஸின் நபவியி ஷரீஃபி சிறப்பான
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த ஹதீஸிற்கு உரிய எழுத்தை சார்ந்த, அதாவது எழுத்து வடிவிலான முதல் தொகுப்பாகிறது. நிச்சயமாக முதல் தொகுப்பாகிறது கான, அது ஆகியிருந்தது. எது? இந்த கானவுடைய இஸ்மு லமீரா இருக்குது. அந்த லமீர் எங்க மீளுது அப்படின்னா த அவ்வளு ததுவீன் என்பதை பார்த்துதான் மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த ஆரம்ப தொகுப்பு என்பது ஆகியிருந்தது ஃபி அஹ்தி உமர் இப்னி அப்துல் அசீஸி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலத்தில் ஆகியிருந்தது. இந்த அன்னவுடைய ஹபர் இந்த கானங்கிற இந்த ஜும்லாவை தான் நாம எடுக்கணும். அப்ப முதல் தொகுப்பு யாருடைய காலத்துல இருந்துச்சுங்கிறாங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு ஹலீஃபா அவர்களுடைய காலத்துல தான் ஆகியிருந்தது. இவர்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தையும் நாம இதற்குறி முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஒரு பாடச் சுருக்கத்தில் குறிப்பிட்டோம். பாருங்க, ஃபஹுவ அவராகிறவர் யாரு? இந்த ஹுவுடைய லமீரு இந்த உமர் ரதியுல்லாஹு அன்ஹு பார்த்து போகும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹி பார்த்து போகும். அவர்களாகிறவர்கள் அவ்வலு மன் அமர பி கிதாபத்தில் ஹதீசி வ ஜம்இஹி. அவ்வலு முதலாம் நபராக இருக்கிறார். எவர்களில் முதலாம் நபர்? மன் அமர பி கிதாபத்தில் ஹதீசி, ஹதீஸை எழுதுவது கொண்டும், வ ஜம்இஹி, இந்த ஹீவுடைய லமீர் இந்த ஹதீஸ் தான். அப்ப ஹதீஸை ஒன்று சேர்ப்பது கொண்டும் ஹதீஸை எழுதுவது கொண்டும் ஏவியவர்களில் முதல் நபராக இருக்கின்றார். யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபகது கதப, திட்டமாக அவர். யாரு இந்த கதபுடைய ஃபாயில்? யாரு? இதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் திட்டமாக எழுதினார்கள். இலா அபி பக்ரிபினி அம்ரிபினி ஹஸ்மின் ரஹ்மஹுல்லா. உமர்னு போட்டிருக்காங்க, அது நுசுஹா பிழை, அதாவது அச்சு பிழை, மாத்தணும். அம்ரிங்க ஒரு வாவு வரும். அம்ரிபினி ஹஸ்மின் என்பதுதான் சரி. இப்படிதான் அனைத்து கிதாபுகள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க யாருன்னா மிகப்பெரிய தாபியாக இருக்கக்கூடியவங்க. இவங்க ஹிஜ்ரி 120 வஃபாத்தானவங்க. நல்ல ஒரு கல்வி ஞானம் படைத்தவர், ஹதீசு துறையிலே நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம். அப்போ அபூபக்கர் இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் ரஹ்மஹுல்லா அவர்களின் பக்கம் எழுதினார்கள். என்ன எழுதுறாங்க அப்படின்னா, வ அனின்துரு வ அனின்துர் மா கான மின் ஹதீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபுஹு லீ ஃபஇன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி வ ذஹாபல் உலமாஇ. இது வரைக்கும் தான் அவங்க எழுதிய வார்த்தை. என்ன எழுதுறாங்க பாருங்க. இந்த வாவ் என்பது அதிகப்படியாக வந்த வார்த்தை, அதாவது நுசுஹா பிழையாக, அச்சு பிழையாக தான் நாம பார்க்கணும். அன் என்பதிலிருந்து தான் நமக்கு அவர்கள் எழுதிய அந்த கடிதம் துவங்குது. பாருங்க, அனிந்துர். அசல்ல அன் என்பது மஸ்தரியான ஒரு எழுத்து. அதாவது மஸ்தரியான எழுத்துன்னா என்னன்னா, அதற்கு பிறகு வரக்கூடிய ஃபிஅலினுடைய அர்த்தத்தை ஒரு மஸ்தர் அர்த்தமாக மாற்றி தரும். இப்ப உந்துர், நீ பாரு, நீ சிந்தி என்ற அர்த்தம். இதை மஸ்தர் அர்த்தமாக சிந்திக்குமாறு, சிந்திப்பதை என்றதாக மாற்றி தரும். இதுக்கு பேர் தான் இந்த அன், மஸ்தரியான அன் என்பது. இதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும் பாருங்க. உந்துர், நீ, நீங்கள் சிந்தியுங்கள். இமாமை குறித்து வர்றதுனால மரியாதையாக நீங்கள் சிந்தியுங்கள். மா கான மின் ஹதீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதராம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸில் நின்றும் ஆகியிருக்கிற ஒன்றை நீங்கள் சிந்தியுங்கள். எனவே ஃபக்துபுஹு, அதை நீங்கள் எழுதுங்கள். ஹூவுடைய லமீர் இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸை நீங்கள் எழுதுங்கள். லீ, எனக்கு எழுதுங்கள். காரணம் ஃபா சபபியா, என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன்னி, நிச்சயமாக நான், ஹிஃப்து, அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், துரூசல் இல்மி, அந்த இல்மு சென்று விடுவதை. அல் இல்முனா அந்த ஹதீஸை குறித்ததான இல்ம், அந்த கல்வி ஞானம், அந்த ஞானம் சென்று விடுவதை நான் அஞ்சுகிறேன். வதஹாபல் உலமாஇ, தஹாப என்பதை துரூஸ லாத்துக்கு செய்யணும். அப்போ உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள், அந்த ஹதீஸை படித்த அறிஞர் பெருமக்கள் சென்று விடுவதையும் நான் அஞ்சுகிறேன். அப்போ உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள் வஃபாத்தாகி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானம் சென்றுவிடும் அப்படின்னு நான் அஞ்சுகிறேன். அதனால எனக்கு அந்த ஹதீஸை நீங்கள் எழுதி தாருங்கள், அந்த ஹதீஸிலே நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு
யாருக்கு எழுதுறாங்க கடிதம்? அபூபக்கர் ரஹ்மஹுல்லாவுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா எழுதுறாங்க. அப்ப அனிந்துர் எப்படி அர்த்தம் வைக்கணும்? நீங்கள் சிந்திக்குமாறு எழுதினார்கள் என்ற அர்த்தமாக நாம வைக்கணும். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வ கதப இன்னும் அவர் எழுதினார். யாரு? இந்த கதபுடைய ஃபாயிலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினார்கள். இலா உலாத்தில் அம்சாரி வ கிபாரி உலமாஇஹா. உலாத்னா பொறுப்புதாரிகள், அல் அம்சார்னா நகரங்கள், வ கிபார்னா பெரிய, உலமாக்கள்னா அறிஞர்கள். இப்ப அர்த்தம் பாருங்க, இலா உலாத்தில் அம்சாரி நகரங்களினுடைய பொறுப்புதாரிகளின் பக்கம், வ கிபாரி உலமாஇஹா இந்த ஹாவுடைய லமீர் இந்த அம்சார் அந்த நகரங்களினுடைய பெரும் அறிஞர் பெருமக்களின் பக்கமும் எழுதினார்கள். என்ன எழுதுறாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனிந்துரு. இதை வச்சுதான் நாம இங்குள்ள வாவு நுசஹா பிழை, அச்சு பிழை என்று நாம குறிப்பிட்டோம். இங்கேயும் எழுதுறாங்க, வாவு வரல, அதனால அர்த்தம் சரியா வருது. இங்க வாவு வருவதனால் அர்த்தம் நமக்கு இடையூறாகுது. அப்ப இதே அடிப்படையா வச்சு இங்க நாம இந்த வாவ் என்பது இங்க அச்சுப்பிழையாக நாம பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு சில கிதாபுகள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அனிம்லுரு நீங்கள் சிந்தியுங்கள். ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அல்லாஹுடைய தூதராம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸை நீங்கள் சிந்தியுங்கள். ஃபஅஜ்மஊஹு என்று போட்டிருக்காங்க. ஃபஜ்மஊஹு எப்படிதான் நாம வாசிக்கணும். ஃபஜ்மஊஹு அதை நீங்கள், அதாவது இந்த ஹூ லமீர் இந்த ஹதீஸ், ஹதீஸை நீங்கள் ஒன்று சேருங்கள் என்பதாக எழுதினார்கள். அப்போ கதவாவுடைய அந்த மஃபூலாக நம்ம இதை அப்படி எடுத்து வைக்கணும். இந்த அன் என்பது இந்த ஃபிஇலை மஸ்தர் அர்த்தமாக மாற்றும். சிந்திக்குமாறு எழுதினார்கள். அப்ப என்ன சொல்றாங்க இந்த பேராகிராஃப்லனா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் ஹதீஸை ஒன்று சேர்க்குமாறும் எழுதி வைக்குமாறும் ஏவியவர்கள்ல முதலாம் நபர். அவர் எழுதியதுல யாருக்கு எழுதுறாங்கன்னா, அபூபக்கர் இப்னு ஹம்ஸ் அபூபக்கர் ரஹ்மஹுல்லாவிற்கு கடிதம் எழுதுறாங்க. அதை தொடர்ந்து நிறைய உலமாக்கள், பெரும் பெரும் நகரத்தில் உள்ள பொறுப்புதாரிகளுக்கும் உலமாக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு? ஹதீஸை குறித்து நீங்கள் சிந்தித்து அதிலே எனக்கு நீங்கள் அதை தொகுத்து எழுதி கொடுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வகானல் இமாமு முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னி ஷிஹாபி ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லா. முஹம்மது ரஹ்மஹுல்லா இவர்கள் நாம் சுருக்கமாக முஹம்மது ஸுஹ்ரி என்று நாம குறிப்பிடலாம், ரஹ்மஹுல்லா. அப்போ அலிமா முஹம்மது ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லா ஆகியிருந்தார்கள். அவ்வல மன் இஸ்தஜாப லஹு ஃபி ஹயாத்திஹி. இவர்களை குறித்த ஒரு சிறிய செய்தியை குறிப்பிடுறாங்க. அல் முத்தவஃபா சனத 124 ஹிஜ்ரி. அப்போ ஹிஜ்ரி 124 வருடத்தில் வஃபாத்தானவர், அதாவது இறப்பெய்தியவர். அப்ப அல் இமாம் முஹம்மது ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லா ஆகியிருந்தார்கள். அவ்வல மனிஸ்தஜாப லஹு ஃபி ஹயாத்திஹி. அவ்வல முதலாமவராக, எவர்களில் முதலாமவராக? மனிஸ்தஜாப லஹு அவருக்கு பதில் தேடியவர்களில். எவருக்கு? இந்த லஹு ஹூடைய லமீரு மேலே உள்ள பக்கத்துல வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா பார்த்து போகுது. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு பதிலை தேடியவர்களில், ஃபி ஹயாத்திஹி அவர்களுடைய வாழ்க்கை ஜீவித காலத்தில். இந்த ஹீவுடைய லமீரும் யாருன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாவுடைய வாழ்க்கை ஜீவித காலத்தில் அவர்களுக்கு பதிலளிக்க தேடியவர்களில் முதலாமவராக ஆகியிருந்தார். யாரு? அல் இமாம் முஹம்மது ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னும் வஹக்கக ரகுபதஹு. வஹக்ககனா உறுதிப்படுத்தியார், உறுதிப்படுத்தினார் என்று அர்த்தம். ஹக்ககவை நாம இந்த இஸ்தஜாபல அத்துப்பு செய்யணும். ரகுபத்தஹு, ரகுபத்துனா ஆசை. இந்த ஹூவுடைய லமீர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாவினுடைய ஆசையை உறுதிப்படுத்தியவர்களில் முதலாமவராக ஆகியிருந்தார். யாரு? அல் இமாம் முஹம்மது ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ இமாம் முஹம்மது ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் பல உலமாக்களுக்கு, அறிஞர்களுக்கு எழுதிய கடிதம், நிறைய நபர்களுக்கு எழுதினார்கள். அதில் அவர்களுக்கு முதலாவதாக பதிலளித்து அவர்களுடைய ஆசையை, தேட்டத்தை நிறைவேற்றியவர்கள் யார்தான்?
முஹம்மது ஜுஹுரி ரஹமஹுல்லா தான். ஃபகதப, எனவே அவர்கள் எழுதினார்கள். யாரு? முஹம்மது ஜுஹுரி ரஹமஹுல்லா எழுதினார்கள். ஃபீ தாலிக, அது விஷயத்திலே. எது விஷயத்திலே? அந்த ஹதீஸ் விஷயத்திலே. மேலுள்ள பக்கத்துல பார்த்து நம்ம இந்த தாலிக்கவுக்கு நாம இஷாராவை மீட்டிக் கொள்ளணும். அப்ப அது விஷயத்தில்னா அந்த ஹதீஸ் விஷயத்திலே எழுதினார். யாரு? முஹம்மது ஜுஹுரி ரஹமஹுல்லா எழுதினார்கள். கிதாபன், ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அப்போ அவங்கதான் ஒரு ஹதீஸுகளை தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. பஅஸ மின்ஹு உமருபுனு அப்தில் அசீசி ரஹமஹுல்லா இலா குல்லில் ஜிஹாதி. அவங்க அப்படி ஒரு புத்தகத்தை எழுதின உடனே பஅஸ, அனுப்பினார்கள். மின்ஹு, அதிலிருந்துனா இந்த கிதாப், அந்த புத்தகத்திலிருந்து அனுப்பினார்கள். யார் அனுப்பினா? உமருபுனு அப்தில் அசீசி ரஹமஹுல்லா அனுப்பினார்கள். எங்க அனுப்புறாங்க? இலா குல்லில் ஜிஹாதி, ஒவ்வொரு திசைகளின் பக்கமும் அனுப்பினார்கள். அப்போ எல்லா திசைகளுக்கும் அந்த புத்தகம் பரவுது. அந்த முஹம்மது ஜுஹுரி ரஹமஹுல்லா எழுதிய, அவர்கள் ஒன்று சேர்த்த அந்த ஹதீஸினுடைய கிதாப் புத்தகம் என்பது அது ஒவ்வொரு திசைகளுக்கும் பரவுது. அனுப்பி வைக்கிறவங்க யாருன்னா உமருபுனு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. சும்ம ஷாஅத் ததுவீனு பஅத ذلك في الجيل في الجيل الذي أعقب جيل الزهري رحمه الله. சும்ம, பிறகு, ஷாஅத் ததுவீனு, அந்த தொகுப்பு பரவியது. மேலே குறிப்பிட்டதான அந்த எழுதி அனுப்பப்பட்டதான அந்த தொகுப்பு பரவியது. பஅத ذلك, அதற்கு பிறகுனா நம்ம முன்பு உள்ளதாய் பார்த்து எடுக்கணும். இந்த பஅஸ, அதாவது இதுல உள்ள பஅஸ், அங்கிருந்து இஷாராவை நாம் எடுக்கணும். அனுப்பியதற்கு பிறகு. அப்ப அவ்வாறு அனுப்பியதற்கு பிறகு அந்த தொகுப்பு பரவியது. ஃபில் ஜீலில்லதி அஅகப ஜீல ஸுஹ்ரிய்யி ரஹ்மஹுல்லாஹ். இமாம் ஜுஹ்ரி முஹம்மது ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லாவினுடைய நூற்றாண்டிற்கு அடுத்து வரக்கூடியதான அப்படிப்பட்ட நூற்றாண்டிலே அந்த தொகுப்பு பரவியது. அப்போ அந்த 2ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தை இங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த அல் ஜீல் அப்படின்னா நாம லுகத்து கிதாபுகள்ல கர்ன், நூற்றாண்டு என்ற அர்த்தத்தை குறிப்பிடுறாங்க. இன்னும் ஒரு சில கிதாபுகள்ல குறிப்பிடுறாங்க அல் ஜீல் அப்படின்னா சுலுசுல் கர்ன், அதாவது ஒரு நூற்றாண்டினுடைய 1/3 பகுதி, அதாவது 33 ஆண்டுகள் என்பதைத்தான் அல் ஜீல் என்று குறிப்பிடுவதாகவும் ஒரு சில கிதாபுகள் நாம பார்க்கலாம். இங்க நாம நூற்றாண்டு என்கிற அர்த்தத்தையே நாம வைத்திருக்கிறோம். நம்ம உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவர்கள் ஒவ்வொரு இமாம்களுக்கும் பெரும் பெரும் உலமாக்களிடத்திலேயும் எழுதிய அந்த கடிதம், அது முதல் நூற்றாண்டினுடைய கடைசி தருவாயில எழுதினாங்க. அப்போ இப்படி தொகுக்கப்பட்டு இப்படி பரவியதெல்லாம் 2ஆம் நூற்றாண்டுல, அதைத்தான் குறிப்பிடுறாங்க. அப்படி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவர்கள் அந்த அனுப்பியதற்கு பிறகு அந்த தொகுப்பு அந்த 2ஆம் நூற்றாண்டு முழுக்க பரவியது. வன்தஷர ஃபி கசீரிம் மினல் அம்சாரில் இஸ்லாமியத்தி, இஸ்லாமிய நகரங்களிலிருந்து அதிகமானவைகளில் அந்த தொகுப்பு பரவியது. இன்தஷரவுடைய ஃபாயிலு இந்த ததுவின், அந்த தொகுப்பு பரவியது. ஃபகான அவ்வலு மன் ஜமஅஹு மக்கத, இங்க அவ்வல என்று வாசிக்கலாம். நாம கானவுடைய ஹபராக இதை வாசிக்கலாம். அப்ப கானவுடைய இஸ்மியது இந்த இப்னு ஜுரைஜின் ரஹிமஹுல்லா. அப்ப ஃபகான அவ்வல மன் ஜமஅஹு மக்கத, மக்காவிலே, இந்த ஹூவுடைய லமீர் ஹதீஸ், மக்காவிலே ஹதீஸை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாமவராக ஆகியிருந்தார். யாரு? இப்னு ஜுரைஜின், இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லா. இவர்களை குறித்த ஒரு செய்தியை சொல்றாங்க. அல் முத்தவஃபா சனத 150 ஹிஜ்ரி, ஹிஜ்ரி 150ஆம் வருடத்தில் வஃபாத்தானவர், இறப்பெய்தியவர். இதை ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டுல பரவுச்சு அப்படின்னு மேல குறிப்பிட்டாங்க ஒரு கருத்தின் அடிப்படையில். அப்போ அதற்கு ஒரு சான்றாக தான் ஒரு சில இமாம்கள் கிதாபை ஒன்று சேர்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அவளை ஒன்று சேர்த்த இமாம்கள் எப்ப வாழ்ந்தவர்கள்னா 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து மரணித்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாங்க. அப்ப 150 வஃபாத்தானவங்க தான் இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுல்லா. வபில் மதீனத்தி, மதீனாவிலே, இங்க அப்ப மதீனாவிலே ஹதீஸை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாமவராக
ஆகியிருந்தார். அல் இமாமு மாலிகுன், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா ஆகியிருந்தார்கள். அப்ப இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா தான் மதீனாவில் ஹதீஸை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாம் அவராக இருந்தார்கள். அவர்களுடைய செய்தியை குறிப்பிடுறாங்க. அல் முத்தவஃபா சனத்த 179 ஹிஜ்ரி, ஹிஜ்ரி 179ஆம் வருடத்தில் வஃபாத்தானவர், அதாவது இறப்பெய்தியவர். அல்லதி எப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா என்றால், அல்லஃப, அல்லிஃபன் போட்டிருக்காங்க. இது ஒரு நுஸ்ஹா பிழை, அச்சு பிழை. அல்லஃப, அவர்கள்தான் கோர்வை செய்தார்கள். யாரு? இந்த அல்லஃபவுடைய ஃபாயிலி இந்த அல்லதிங்கிற மௌசூலை பார்த்து போகுது. அதாவது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள்தான் கோர்வை செய்தார் என்ற கருத்துல வரும். ஃபீதாலிக, அந்த ஹதீஸின் விஷயத்திலே, கிதாபஹு, அவருடைய கிதாபை, இந்த ஹூவுடைய தமீர் யாருன்னா இந்த அல்லதி, அதாவது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இப்ப தன்னுடைய கிதாபை, என்ன கிதாப் அது? அல் முவத்தஅ அல் மஷ்ஹூர, பிரபலமான முவத்தா என்ற கிதாப். ஏன் அல் முவத்தஅ அப்படின்னு போடுறாங்கன்னா, கிதாபஹு என்பதிலிருந்து பதிலாகுது. அப்ப மஷ்ஹூரான, அதாவது பிரபலமான முஅத்தா எனும் தன்னுடைய கிதாபை அந்த ஹதீஸின் விஷயத்திலே கோர்வை செய்தார்களே, அப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களாகிறவர்கள், அவங்க தான் மதீனாவில் ஹதீஸை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாம் அவராக ஆகியிருந்தார் என்று குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. இல்லா, என்றாலும், இல்லாவுக்கு லாக்கின்னங்கிற அர்த்தத்தை வைக்கணும். என்றாலும், அன்ன தொரீகத்தஹும் ஃபித் தத்வீனி ஐ யஜ்மஉ ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம முக்தலித்தம் பி அக்வாலி ஸஹாபதி வ ஃபதாவத் தாபிஈன. என்ன சொல்றாங்கன்னா, அன்ன தொரீகத்தஹும், என்றாலும் நிச்சயமாக அவர்களினுடைய வழியாகிறது. எவர்களினுடைய? இந்த முதலாம் நூற்றாண்டை தொடர்ந்து 2ஆம் நூற்றாண்டு வரை தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிதாபுகள், அதை ஒன்று சேர்த்த அந்த இமாம் பெருமக்கள் யாரு? முஹம்மது ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா, அதை போன்று அதை தொடர்ச்சியாக எழுதிய இமாம் இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லா, அதை போன்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, இவர்களை பார்த்து லமீர் போகுது. அவர்களினுடைய வழியாகிறது ஃபித் தத்வீனி, ஒன்று சேர்ப்பதில், ஹதீஸை ஒன்று சேர்ப்பதில் அவர்களினுடைய வழியாகிறது. ஐ யஜ்மஉ, அவர்கள் ஒன்று சேர்ப்பதாகும். த ஹபர், அன்னவுடைய ஹபர், அவர்கள் ஒன்று சேர்ப்பதாகும். இந்த ஹும்முடைய மர்ஜி ஆக மீளுவதாக யாரையெல்லாம் குறிப்பிட்டோமோ அந்த மக்கள் தான் இங்கே யஜ்மாவுடைய ஃபாயில். அப்ப அவர்கள் ஒன்று சேர்ப்பதாகும். எதை? ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை அவர்கள் ஒன்று சேர்ப்பதாகும். எப்படி? முக்தலிதம் பி அக்வாலி ஸஹாபதி வ ஃபதாவத் தாபிஈன, சஹாபாக்களினுடைய சொற்களை கொண்டும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்பை கொண்டும் கலந்த நிலையில் ஹதீஸை ஒன்று சேர்ப்பதாக இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, இவர்கள் ஹதீஸ் கிதாபுகளை ஒன்று சேர்த்தாங்க ஆரம்ப காலம். அப்போ எப்படி ஒன்று சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஹதீஸ் இருக்கிற மாதிரி அந்த தொகுப்பிலே சொஹாபாக்களுடைய சொற்களும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளும் சேர்ந்து இருக்கக்கூடியதான நிலையில தான் ஒரு தொகுப்பை அவங்க கொண்டு வராங்க. கமாஹுவ மஅரூஃபுன் ஃபி முவத்தஇல் இமாமி மாலிகி ரஹ்மஹுல்லா, கமா, ஒரு விஷயத்தை போல, ஹுவ, அந்த விஷயம், மஅரூஃபுன், அறியப்பட்டுள்ளது, ஃபி முவத்தஇல் இமாமி மாலிகின் ரஹ்மஹுல்லா, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாவுடைய முவத்தாவிலே அறியப்பட்டதாக அந்த விஷயம் ஆகியிருப்பது போல. அப்ப இப்படியெல்லாம் ஹதீஸோடு சஹாபாக்களுடைய சொற்களும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்பும் கலந்திருப்பதாக நாம எங்க பார்க்கலாங்கிறாங்க? இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாவுடைய முவத்தால பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹிஜ்ரி அந்த 2ஆம் நூற்றாண்டில், அதாவது 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டது. அதுவெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறாங்கன்னா, எல்லாம் ஹதீஸுகள் இருக்கிற மாதிரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸுகள் இருக்கிற மாதிரி, சஹாபாக்களினுடைய சொற்களும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளும் கலந்த நிலையில தான் அந்த 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு, அதாவது அந்த 2ஆம் நூற்றாண்டிலே தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிதாபுகள் நிலை இருந்தது என்பதாக முசன்னிஃப் இங்கே குறிப்பிட்டு தராங்க. அப்ப இதுவரை இன்றைய பாடத்தில் நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டதினுடைய முதல் நிலையை நாம பார்த்திருக்கிறோம். அதுல இமாம்
அதாவது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த கடிதம், அதை யாருக்கு எழுதினார்கள்? அவர்களுக்கு முஹம்மது ஜுஹ்ரி இமாம் அவர்கள் முதலாவதாக பதிலளித்து அவர்கள் தொகுத்து கொடுத்தது. அதை ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா எல்லா திசைகளுக்கும் பரப்பி அதன் வெளிப்பாடாக நிறைய இமாம்கள் கிதாப் எழுதியது. அது மக்காவிலே யார் முதலில் தொகுத்தார், மதீனாவிலே யார் முதலில் தொகுத்தார் என்பது செய்தியெல்லாம் குறிப்பிட்ட பிறகு அவைகள் எந்த நிலையில இருந்தது அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸும் அதனோடு கலந்த வண்ணம் சஹாபாக்களுடைய சொற்களும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளும் இடம்பெற்றிருந்தது, கலந்து இருந்தது. இதுதான் ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டதினுடைய முதல் நிலை என்பதாக இன்றைய இந்த பாடத்திலே நாம பார்த்திருக்கிறோம். இது 2ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வரை இப்படித்தான் இருந்தது. 3ஆம் நூற்றாண்டினுடைய அந்த துவக்கத்துல தான் ஹதீஸ் கிதாபுகளுடைய 2ஆம் 3ஆம் நிலையை கிதாபுகள் அடைந்தது. அதை பற்றி நாம் அடுத்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.